இந்த சீசனில் மாம்பழம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த மாம்பழத்தை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் செஞ்சேன். அதாவது மாம்பழ புட்டிங். இது பார்த்தீங்கன்னா வாயில் வச்சோடனே கரைங்க தேன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த புட்டிங்கை எவ்வளோ குயிக்காகவும் சுலபமாகவும் செய்யலான்றதை பார்த்துலாம் வாங்க. இந்த மேங்கோ புட்டிங்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சில்லுன்னு வந்து கட் பண்ணி சாப்பிட்டா வாயில் வச்சோடனே ஹல்வா போல் இருக்குங்க. தேன். இதுக்கு ஒரே ஒரு மாம்பழம் மட்டும்தான் நான் எடுத்தேன். ஒரு மாம்பழத்தை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். இந்த ஒரு மாம்பழத்தை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே புட்டிங் சாப்பிட்லாம். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்குவோம். பொதுவாகவே மாம்பழம் வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி சீசன் டைமில் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான புட்டிங் வந்து செஞ்சு அசத்துங்க. ஸோ மேங்கோ ஐஸ்கிரீம் எல்லாமே விதவிதமாக செஞ்சாலும் இந்த புட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் சட்டுன்னு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ நான் பொடிசாக வந்து இதை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே உள்ள சதைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்குவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் கத்தியில் வந்து நைஃப்பில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக மேலே உள்ள சதைகள் தனியாக வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்குவோம். ஒரு மாம்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு பால் நல்லா கெட்டியாக திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிக்சியில் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிளண்ட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம மேங்கோ புட்டிங் செய்கிறதுனால இது வந்து இன்னும் திக்னஸாக இருக்கிறதுக்காக இதோட ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதுதான் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கங்க. ஏன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் தான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே நல்ல திக்னஸ் கொடுக்கும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வந்து பால் கலந்து நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாமே மில்கில் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா புட்டிங் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கடாய் வேணாலும் வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சியில் பிளண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ க்ரீமை இதில் போட்டு அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மேங்கோ அதாவது க்ரீமை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது சீக்கிரத்திலே வந்து அது வந்து வேக ஆரம்பிச்சிடும். இது குக் ஆனதுக்கப்புறம் இதோட வந்துட்டு நம்ம கரைத்து வைத்த அந்த சோள மாவு கரைசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இந்த குக்கான பக்குவத்தில் தான் நீங்கள் வந்து அடுத்து இந்த சோள மாவு கரைசல் கார்ன்ஃப்ளவர் கரைசலை இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலராக வந்து மேங்கோக்கு வரணுன்றதுக்காக நான் எல்லோ கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து அப்படியே ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கிறேங்க. மாற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ணி கொடுங்க. இது இல்லைனாலும் நீங்கள் கேக் பாத்திரம் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கவுத்து பார்க்கலாம். இப்போ நான் ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சுட்டேங்க. பாருங்கள், ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கவுத்து பார்ப்போம். கவுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி கிடைக்கும் போது இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது வாவ், ரொம்ப சூப்பரான ஸ்வீட் வந்து மேங்கோ ஸ்வீட்டு புட்டிங் வேறு லெவலாக ரெடியாக இருக்குங்க. ஸ்வீட் பிடிக்காத குழந்தைங்களே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாருமே ஸ்வீட் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் கிடைக்கிற பழங்களை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான புட்டிங் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி தான் நான் செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அப்புறம் என்னங்க, உடனடியாக ஒரே ஒரு மாம்பழம் இருந்தால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேங்கோ புட்டிங் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.